பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை ஏசாயாவின் தீர்க்க தரிசன புத்தகம் 31ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார். ஆமென். தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுடைய எல்லா சூழ்நிலைகளில் நீங்கள் எதற்கெல்லாம் அப்பா சமூகத்தில் வேண்டுதலோடு கூடிய ஸ்தோத்திரத்தினால விண்ணப்பங்களை ஏறெடுத்து கொண்டிருக்கிறீர்களோ, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, அத்தனை காரியங்களிலும் இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார் என்பதை அந்நிய கண்கள் காணும்படி ஆதரவாக இருப்பார். சோர்ந்து போகாதீங்க. உங்களோட இருக்கிற மனைவி, கணவன், பிள்ளைகள், பெற்றோர், அண்ணன் தம்பி, அக்கா தங்கை, நண்பன், தோழி, நம்பினவர்கள் எல்லாருமே உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். இவங்க தான் எனக்கு ஆதாரம், இவர்கள்தான் என் நம்பிக்கை என்று எண்ணினவர்கள் கூட அந்த காரியத்திலிருந்து, நம்பிக்கையிலிருந்து, அன்பிலிருந்து நீங்கள் அவர்கள் மேல் வைத்த அளவு கடந்த நம்பிக்கை எல்லாம் தொற்று போயிருக்கலாம். ஆனால் கர்த்தரோ உங்களுக்கு ஆதரவாய் இல்லாமல் இருக்கவே மாட்டார். எல்லாம் உங்களை விட்டு போனாலும் அப்பா உங்களுக்கு ஆதரவாக எல்லா சூழ்நிலைகளிலும் இருப்பார். தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பயணிக்க கூடாத தேவனுடைய பிள்ளைகளே அவ்வளவு போராட்டமான ஒரு பயணமாக இருந்தது. எதிர்காற்று, தடை காற்று, தென்றல் காற்று, யூரோ கிளித்தோன் என்னும் கடும் காற்று மோதிடுச்சு. ஆனாலும் கடும் காற்று மோதின பொழுது ரொம்ப அழகா பவுல் சொல்றாரு, இனி தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போயிற்று. ஆமென். நம்பிக்கை அற்று போன நிலைமையில் இருக்கிறீங்களா? நீங்கள் நம்பினவங்க உங்களை கைவிடலாங்க. உங்களுடைய உடன்பிறப்பு உங்களை கைவிடலாம். நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்க கைவிடலாம். துணையாக இருக்கிற மனைவி, துணையாக நினச்ச கணவன் கைவிடலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். நீங்கள் சுற்றி பார்க்கிற சூழ்நிலைகள் உங்களுக்கு ஆதரவாக இல்லாமல் கைவிடப்பட்டிருக்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆமென். எந்த நம்பிக்கையும் இல்லாத ஒரு நிலைமைக்குள்ள இன்றைக்கு நீங்கள் கண்ணீரோடு நிற்கலாம். கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். என்ன செய்வதென்று புரியாத ஒரு சூழ்நிலைமைக்குள்ள நீங்கள் நின்று கொண்டிருக்கலாம். கர்த்தர் இந்த சூழ்நிலையில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆலோசனை இல்லாதபடி கலங்கி கொண்டிருக்கலாம். இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். மனம் நொந்து விடாய்ந்து கலங்கிருக்கிறீங்களா? இந்த கலக்கமான நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை முற்றிலும் அற்று போனது. ஆனால் கர்த்தர் கப்பரு சேதம் அன்றி உயிர் சேதம் இல்லாதபடி அவர்களுக்கு ஆதரவாயிருந்து கரை சேர்த்தவர். உன்னுடைய வாழ்க்கையிலும் இக்கரையில் இருக்கிற துன்ப பாடுகளின் மத்தியில் அக்கரையின் சந்தோஷமும் களிப்புக்குள்ள என் ஆண்டவர் உங்களை கொண்டு போவார். தேவனுடைய பிள்ளைய கெத்செமனே தோட்டத்தில் 11 சீஷர்கள் இயேசுவோடு கூட இருந்தாங்க. ஒருத்தன் காணாமல் போயிட்டான். ஏன்னா அவன் பிசாசு சத்தத்துக்கு செவி சாய்த்து போயிட்டான். அவன் பிசாசனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு போயிட்டான், பணத்துக்காக, காசுக்காக. அதனால தான் அவன் எருசலேமின் நடு தெருவில், அதாவது நடு வீதியில் பிசாசு அவனை அப்படியே விட்டுடுச்சு. அதனுடைய காரியத்தை அது முடிச்சிடுச்சு, அவனை கைவிட்டு போயிடுச்சு. ஆனால் 11 சீஷர்கள் மட்டும்தான் இயேசுவோடு இருந்தாங்க. அவரை
பிடிக்கும்படியா வரும் பொழுது இயேசு சொல்றாங்க, இவர்களை முதல்ல நீங்க போக விடுங்க, என் சீஷர்களை போக விடுங்க. அவர்களை போக வைத்த பிறகுதான் தன்னை சிலுவையின் பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்தார். அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார். அவர்களை ஆண்டவர் கைவிடவே இல்லை, பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை, வேதனைகளுக்கு ஒப்பு கொடுக்கவே இல்லை, மரணத்துக்கோ பொல்லாப்புக்கோ ஒப்பு கொடுக்கவே இல்லை. சீடர்களை தன்னை ஒப்பு கொடுத்தார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். ஆமே ஆமேன். நீங்கள் கவலைப்படாதீங்க. அவர் உங்களோடு கூட இருக்கிற வரைக்கும் ஒருவரும் உங்களை வேதனைப்படுத்த முடியாது, வருத்தப்படுத்த முடியாது, உங்களை கண்ணீர் வடிக்க வச்சுக்கிட்டு இருக்கவே முடியாது, உங்களை துன்பத்தில் வச்சு பார்த்துட்டு இருக்கவே முடியாது. ஆதரவாக இருப்பார். எந்த சூழ்நிலைகளிலும் அப்பா மேலே நம்பிக்கையாக இருங்க. அவர் ஒருவர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல நமது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பாரா? உங்கள் மேல் ஆதரவாயிருப்பார். உங்களுக்கு ஆதரவாக அப்பா வந்து நிற்பாங்க. எனக்கு யாரும் இல்லையே இந்த காரியத்தில் பேசுறதுக்கு, என் கூட நிற்கிறதுக்கு, எனக்கு பக்கபலமாக இருக்கிறதுக்கு, எனக்கு துணையாக இருக்கிறதுக்கு யாரும் இல்லையே, ஆதரவற்று இருக்கிறேன்னு கவலைப்படுறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு ஆதரவாக இருக்க போகிறத, உங்களுக்கு ஆதரவாக நிற்காத அத்தனை பேரும் கண்டு வெட்கப்பட்டு போகிற அளவிற்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஆதரவாக இருந்து உங்களை நடத்துவார். அவர் கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆமென். May God bless you all.